17 வாட்டி திமுக 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 ஸ்டாலின் திமுகன்னு 17 வாட்டி சொல்லியிருக்காரு. அறநிலைத்துறை இருந்த மாதிரி ஒரு ஒரு சமுதாயத்துக்கு நாங்க யாருக்கும் கொடுத்தது கிடையாது. மெச்சூரிட்டியான ஆள் பேசுற மாதிரி பேசல, ஒரு முதலமைச்சர் மாதிரி பேசல அவரு. சின்ன பசங்க வந்து சண்டையில பேசுவாங்களே, நான் உன்னை அடிக்கிறேன் பாரு, அடிக்கிறேன் பாரு, அது மாதிரி பேசுறாரு. உன் கட்சிக்கார கூப்பிட்டு பதில் சொல்றதுக்கு பேருக்கு பதில் கிடையாது. சட்டசபையில ஆம்பளையா இருந்தா தில்லா பதில் சொல்லணும். சின்ன பசங்க சொன்னா கூட செவுல விட்டு உனக்கு அரசியல் தெரியாது. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா திமுக வந்து அழிஞ்சிரும் சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? திமுக அழிஞ்சிருமா? எப்படி நீங்க சொல்றீங்க? ஏங்க நேற்று பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம் பேசுறா, நாங்க எப்படிங்க ஒத்துக்க முடியும்? இது எத்தனை வருஷம் கட்சின்னு தெரியும் உங்களுக்கு. அவங்க அப்பாவே பிறந்திருக்க மாட்டார் இந்த கட்சி ஸ்டார்ட் ஆகும் போது. வெற்றியும் தோல்வியும் திமுகவுக்கு என்றைக்குமே வந்து நாங்க திமுக காரங்க எந்த விஷயத்துக்குமே சலிச்சவங்க கிடையாதுன்றது வந்து எங்களோட சுறுசுறுப்பை பார்த்தே நீங்க தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. தோல்வின்றது வரும் போவோம், என்னைக்குமே வந்து சந்தோஷமா இருக்கணும். எங்களுடைய கொள்கை வந்து எங்க கொள்கையில நாங்க வெற்றி பெற்றுனே தான் இருக்கிறோம். எந்த ஆட்சி வந்தாலும் திமுகவுடைய கொள்கையிலையும் திராவிட கொள்கையிலையும் நாங்கள் வெற்றி பெற்றே தான் இருப்போம். சார் இது தோல்விலாம் கிடையாது சார். ஒரு வாட்டி தோக்குறோம், அடுத்த வாட்டி ஆட்சிக்கு வருவோம். வர எம்பி தேர்தலில் ஜெயிப்போம், உள்ளாட்சி தேர்தல்கள் இருக்கு. ஒரு அண்டர் எஸ்டிமேஷன்னால வந்த தோல்வின்னு தான் நினைக்கிறேன். விஜயை பற்றி ஏதோ சினிமா நடிகர் அவரை பற்றி பேச வேணாம், அவரை பற்றி அவரோட தகுதி திட்டங்களை பற்றி பேச வேணான்றதுனால நடந்த தோல்வியாக தான் இதை பார்க்குறோம். அவரோட சுயரூபத்தை எடுத்து பேசி அடிச்சிருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். 2011 தோல்வி கண்டதை விட இது ஒன்றும் பெரிய தோல்வியே கிடையாது. பெரிய தோல்வி கிடையாது. எதிர்கட்சியா தான் இருக்கிறீங்க. எதிர்கட்சியா தான் இருக்கிறோம். இதை வந்து நாங்க தோல்வியா பார்க்கல, இது வந்து எங்களுக்கான ஒரு பாடமா நாங்க பாக்குறோம். பாடமா? ஆமா, பாடமா. ஏன்னா தற்கூரிகள்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டுல இவ்வளோ இருக்காங்களான்றது இப்பதான் எங்களுக்கே தெரியுது. எங்களுக்கு தோல்வின்றது எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் திமுக தோக்கவே இல்லையா? ஜெயிச்சதோட நிறைய நாங்க தோத்து தான் இருக்கிறோம், புரியுதுங்களா? இந்த தோல்வின்றது எங்கெல்லாம் பெருசால எங்க தலைவர் பிறந்த நாள். தமிழ்நாடு ஃபுல்லா நாங்க உற்சாகமா இருக்கிறோம். எங்க போனாலும் எங்களோட கட்டிடம், எங்க போனாலும் நாங்க மக்கள் செய்த உதவி இருக்குது. இன்னைக்கு கூட நாங்க கொடுத்த திட்டம் தான் வந்து விஜய் வந்து முதலமைச்சர் விஜய் வந்து நடிகர் விஜய் வந்து செயல்படுத்தி இருக்கிறாரு. இவரால் இந்த தோல்வின்றதே கிடையாதுங்க. திமுக காரன் வந்து சோர்வு அடைஞ்சிட்டான்னு சொல்றாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? திமுக காரனுக்கு சோர்வுன்ற வார்த்தை அகராதிலே கிடையாது. திமுக காரன் இப்ப வருஷம் ஜனவரி ஆரம்பிச்சு டிசம்பர்ல முடியும். ஜனவரில இருந்து மார்ச் வந்தா வெயில் காலம் வந்துடும். வெயில் காலம் வந்துட்டா நீர்மோர் பந்தல் வைப்பான். உடனே அவங்க கட்சி தலைவர் பிறந்த நாள் வரும், கொள்கை தலைவர்களோட பிறந்த நாள் வரும். கொள்கையே இல்லாம சில பேர் இன்னைக்கு கட்சி வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி கொள்கை தலைவர்களான பகுத்தறிவு பகலன் பெரியாரா இருக்கட்டும், அறிஞர் அண்ணாவா இருக்கட்டும், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரா இருக்கட்டும், கழகத் தலைவர் மு.க. ஸ்டாலினா இருக்கட்டும், இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், யாரு பிறந்த நாள் வந்தாலும் அதை சிறப்பா கொண்டாடி அவங்களுக்கு எல்லாம் நலத்திட்ட உதவிகள் கொடுப்பான். இதுவே மழை காலம் வந்துச்சுன்னா மறுபடியும் நலத்திட்ட உதவிகள் கொடுப்பான். களத்துல இறங்கி வேலை செய்வான். திமுக காரனுக்கும் சோர்வுன்ற வார்த்தைக்கும் சம்பந்தமே கிடையாது. நாங்க பார்க்காத சோர்வே இல்லை. இதோட சோர்வு நாங்க எவ்வளவோ பார்த்துட்டோம். சோர்வுன்றதே எங்களுக்கு இல்லை. நாங்க எவ்வளவு சோர்வு அடிக்கிறோமோ அதோட கம்பீரமா நாங்க மேல வருவோம். நாங்க இன்னும் நாங்க ஆட்சி விட்டே நாங்க போல, இன்னும் நாங்க தான் ஆட்சியில. எல்லாருமே வந்து ஏதானமா பேசுறாங்களே, பாத்தீங்களா? 75 வருஷம் கட்சியை நாங்க தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்களே. நான் வந்து சினிமா டைலாக்லாம் இந்த பேட்டியில பேச வேணாம்னு விரும்புறேன். எங்களோட தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எதிரிகளே, மாற்று கட்சி நண்பர்களே, நீங்கள் நன்றாக வசைபாடுங்கள். என்னை திட்டி திட்டி ஏசியே பேசிக் கொண்டிருங்கள். அதை கண்டு நாங்கள் துவண்டு விட மாட்டோம். அது எங்களுக்கு உரமாக தான் அமையும். நாங்கள் மீண்டும் வருவோம் அப்படின்னு தான் நான் அந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். 1991 3 தொகுதி ஜெயிச்சோம். 2001 எதிர்கட்சி, 2011 எதிர்கட்சி கூட கிடையாது, வெறும் 23 எம்எல்ஏ தான். ஆனா அதெல்லாம் மீறி 2016 99 எம்எல்ஏ வந்தோம். 2021 ஆட்சியை பிடிச்சோம். இப்போ இந்த சூழ்நிலை, இது பிரச்சனையே கிடையாது. இது ஆக்சுவலா எங்க கட்சிக்கு வந்து இன்னைக்கு இப்போ இந்த மாதிரி காங்கிரஸ் அது மாதிரி கூட்டணி கட்சிகள்லாம் வெளியில போனது வந்து உண்மையாக எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. யாருக்கு தோல்வி இல்லை மனுஷனை? எங்க போனாலும் தோல்வி இல்லை. எவனுக்கு ஒரு வெற்றியில் இருக்கு. விஜய் கூட தான் படம் நடிச்சாரு. எத்தனை படம் அவர் ஓடிச்சு? சரி நீங்க சொல்லுங்க, எவ்வளோ அவர் லிஸ்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. தோல்வி படம் தான் அது அதிகமாகவே இருக்கும். அதிகம் அவர் படம்லாம் வந்து பாத்தீங்களா, படத்துல வந்து சரக்கு வச்சு எடுப்பாரு, சிகரெட் வச்சு எடுப்பாரு, அது வச்சு எடுப்பாரு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாரு, எதாவது பண்ண மாட்டாரு. மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, அவர் தானே முதலமைச்சர். மக்கள் யாரு தேர்ந்தெடுத்தா? விஜய் வரமாட்டான். மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா? மெஜாரிட்டியாவை தேர்ந்தெடுத்தாங்க. இப்ப யாரு மூலியமா நீ போற? எங்க கிட்ட இருக்கிற கூட்டணி நிர்வாகியை வச்சு நீ வந்து ஆட்சி அமைக்கிற. தெரியலையா? சோஃபான்றாங்க, இதுன்றாங்க, குதிரை பேரன்றாங்க, எல்லாம்
தமிழ்நாட்டு மக்களே நீ ஆட்சி அமைச்சு இது ஒரு மாசம் ஆகுது, ஒரு மாசத்துல உன்னோட போச்சு நான்ட்டு இந்த ஊர் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு தலைவருடைய 103வது பிறந்த நாள். இப்போ நீங்க பார்த்திருந்தாலே வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஒரு சும்மா மாவட்ட செயலாளர் அலுவலகத்துல வந்து இப்போ நாங்க இது பண்றோம். 500ல இருந்து 1000 பேர் வந்திருக்கிறாங்க. இது சோர்வடைஞ்சதுக்கான காரணமா இல்ல நாங்க வந்து மேல் வளர்ந்துட்டு வர்றதுக்கான காரணமான்றது நீங்களே பாருங்க. இப்போ கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஜென்சின் மீட்டிங் ஒன்று போட்டாங்க. அந்த பசங்களுக்கு கொடுக்க கூடாத தொல்லைகள் எப்படியெல்லாம் அவங்கள வந்து இந்த ஜென்சி கூட்டத்தை நடக்கக்கூடாதுன்னு முதல்ல ஒரு 4 பேர் டீ கடையில போடலான்னு பார்த்தாங்க. அப்புறம் ஒரு சின்ன மினி மண்டபத்துல போடலான்னு பார்த்தாங்க. சரி கொஞ்சம் அதிகமாக ஒரு 500 பேர் வருவாங்களே மண்டபத்துல போடலாம். காலையில 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆக வேண்டிய மீட்டிங்க்கு பசங்க 8 மணிக்கு போயிட்டு அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணலான்னு பார்த்தா உங்களுக்கு மண்டபம் கிடையாதுங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் நல்லதா? ஆனா கழக தலைவர் அவர்கள் காதுக்கு போயிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா பசங்களுக்கு அறிவாலயத்துல இடம் கொடுத்துருக்காங்க. இதை விட பெரிய முக்கியத்துவம் எங்களுக்கு என்ன? எப்படி நாங்க வந்து சோர்வடைஞ்சிட்டோம்னு வந்து சொல்றீங்க? அதுல டீசென்ட்டா லைன்ல நின்று ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 1000க்கு மேற்பட்ட, நல்லா நோட் பண்ணீங்க, 1000க்கு மேற்பட்ட, வெறும் 4 பேர் டீ கடை பெஞ்ச்ல ஆரம்பிக்க வேண்டியது 1000க்கு மேற்பட்ட இளைஞர்கள். நல்லா நோட் பண்ணக்கூடிய இது இளைஞர்கள். ஒரு 50 வயசுக்கு மேலேயோ ஒரு 60 வயசுக்கு மேலேயோ பட்டவங்க கிடையாது. எல்லாமே 30 வயசுக்கு கீழே வந்தவங்க. ஸோ அதனுடைய எழுச்சி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மீட்டிங்க்கு அப்புறம் பேசுறாங்க இது சும்மா டம்மி அப்படி இப்படின்ட்டு. ஆனா அதுல வந்த எல்லாருமே படிக்க தெரிஞ்சவங்க, அறிவுபூர்வமானவங்க. இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு எல்லாத்துலயும் வந்து நடக்கக்கூடிய பசங்க அவங்க. நீங்க மட்டும் தான் இன்ஸ்டாகிராம்ல போட்டு எல்லாம் பண்ண முடியுமா? எங்களுக்கும் தெரியும் அந்த அரசியல் நாங்க போக விரும்பல. மக்களுக்கு செய்த பலன்களை எடுத்து சொல்லணும். ரீல்ஸ் எத்தனை பேர் பாக்குறாங்க? இன்ஸ்டாகிராம் எத்தனை பேர் பாக்குறாங்க? கடைக்கோடி விவசாயிக்கு போய் இன்ஸ்டாகிராம்ல போய் பார்க்க தெரியுமா? ஆனா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நடத்திய அந்த 5 வருடங்களுக்கான ஆட்சியே சாட்சி. இப்போ ஓட்டு போட்ட மக்கள் எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க? அதான் மாற்றம் ஏமாற்றம். அதான் மாற்றம் ஏமாற்றம், துர்நாற்றம் நிறைய இல்ல அவங்க அதான் சொல்றாங்களா? மக்கள் நிறைய தான் சொல்றாங்க. என் புள்ள சொல்லிச்சு நான் ஓட்டு போட்டேன், என் பேரன் சொன்னா நான் ஓட்டு போட்டேன், என் பொண்ணு சொல்லிச்சு நான் ஓட்டு போட்டேன். இப்போ ஓட்டு போட்டேன், எதுவுமே நடக்கல. புதிய ஆட்சி அமைஞ்சிருச்சு. முதலமைச்சர் யாருன்னு தெரியல. ஒரு முதலமைச்சர் கார்ல போறாரு, முதலமைச்சரோட இன்னொரு நிழல் முதலமைச்சர்னு 2 பேரும் செயல்படுறாங்க. இதுக்கு முன்னாடி முதலமைச்சர், துணை முதலமைச்சர் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இப்ப முதலமைச்சர், நிழல் முதலமைச்சர் அப்படின்னு. ஆமா, நிழல் முதலமைச்சர் 2 முதலமைச்சர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. அவங்களோட பிள்ளைங்க என்ன பண்ணிட்டாங்க, இது மாதிரி வந்து மிரட்டி இது மாதிரி ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுல மிரட்டி பெண்களே எவ்வளவு பேர் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி எங்க பேரன் சொன்னா, எங்க பையன் சொன்னா, என்ன இல்லைன்னா வீட்டில் வந்து அடிச்சிடுவேன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி டிவியில பேட்டி கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து இந்த செல்லு யூடியூப் மூலியமா வந்து இவ்வளவு விளம்பரம் பண்ணி எல்லாரையும் வந்து ஏமாத்திருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஏமாத்து கட்சி. இது வந்து ரியல் கட்சி கிடையாது. ரியல் கட்சின்னா டிஎம்கே தான். எல்லா திட்டமும் வந்து எவ்வளவு திட்டத்தை வந்து செயல்படுத்தி வச்சிருக்காரு. இந்த திட்டம் எல்லாத்தையுமே ஒண்ணு கூட இவங்களால நிறைவேற்ற முடியல. என்ன 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி அதையும் கொடுக்க முடியல. 6 சிலிண்டர் கொடுக்கு. இதெல்லாம் வந்து நான் வாழ்க்கையில நடைமுறையில் ஒண்ணுமே கிடையாது. இவங்க கடைசியில் என்ன ஆக போறாங்கன்னா பாருங்களேன், ஒண்ணுமே இல்லாம போறாங்க. ஏன்னா சும்மா வாய்க்கு வந்தபடி நாங்க வந்து இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா நாங்க ஆட்சிக்கு வருவோம்னு அவங்க எதிர்பார்க்கல. இது வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு லாட்டரி சீட்ல குழுக்கள் வந்த மாதிரி தான். இவங்க ஒரிஜினல் வந்து ஆட்சி அமைக்கல. இப்ப கூட பாருங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் தெரியல. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சும்மா வாழ்க்கையில வந்து என்ன பண்றோம், சும்மா டிபன் பாக்ஸ் எடுத்து வந்து சட்டசபையில வச்சு சாப்பிட்டா போதுமா? எங்களுக்கே வியப்பா இருக்கு. இவ்வளோ ஒரு படித்து முன்னேறி சயின்டிஃபிக்காக போகிற காலத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் ஒரு வித்தியாசமாக, அதாவது நம்ம ஊரில் தான் இருக்கோமா இல்லை நம்ம நாட்டில் தான் இருக்கோமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு எங்களுக்கு. கர்நாடகாவோட முதலமைச்சர் இருக்கிறான் பாரு, அவன் சொல்றான் திமுக இருக்கும் போதுதான் எங்களால மேகதாது கட்ட முடியாது, இப்போ ஜோக்கர் ஒன்று வந்துச்சு, இந்த ஜோக்கர்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம், இதுக்கு கூட திமுக தான் போராட்டம் பண்ணோம், ஆர்ப்பாட்டம் பண்ணோம், ரோட்ல இருப்போம், பஸ் மறியல் பண்ணுவோம், என்னென்னலாம் பிரச்சனை வருமோ. மிஸ்ஸா கண்ட இயக்கங்க அது. இது மிஸ்ஸா கண்ட இயக்கம். விஜய்க்கு மிஸ்ஸானா தெரியுமா? படத்துல டூப் போடுவாங்க பாரு, செட்டு ஜெயில இருந்து விவசாயிக்கு போராடுற மாதிரி அப்படியே நடிப்பாரு. ஐயோ அம்மா, நடிச்சு பாத்தீங்கன்னா மக்களை வந்து அப்படி ஈர்த்துட்டாரு. ஒரு தலைவனுக்கு ஒரு நடிகனுக்கும் இதுதான் பிரச்சனை. நடிகன் வந்து ரூம்ல நடிப்பான்,
அவனை ரோட்ல நடிக்க சொன்னா தெரியாது. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப ரோட்ல வந்து உன்னை பிரஸ் மீட் கொடுக்க சொல்லி நாங்க கொடுக்கலையா? நாங்க கொடுக்கல. திமுக இளைஞரணி, நாங்க இளைஞரணி தலைவர் உதயனா இருக்கிறாரு, இளம் தலைவர் இருக்கிறாரு, எவ்வளவு எண்ணற்ற இளைஞர்கள் இருக்கிறாங்க. வந்து உணர ஆரம்பிச்சிட்டாங்க அவர் எப்படி ஜெயிச்சாருன்னு. இப்போ ஒரு சில பேர் ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் பேசுறதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த சோசியல் மீடியால பண்றது எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸை வச்சு பொய்ன்னு இப்போ நிறைய பேர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம முதலமைச்சர் நேற்று பாத்தீங்கன்னா திருச்சியில வந்து பேசினாரு. அது பேச்சு வந்து உங்களுக்கு எப்படி கரெக்டா பேசினாரு அவரு? இல்ல சின்ன பசங்க பேசுற மாதிரி பேசுறாரு. சின்ன பசங்க ஒரு மெச்சூரிட்டியான ஆள் பேசுற மாதிரி பேசல. ஒரு முதலமைச்சர் மாதிரி பேசல அவரு. சின்ன பசங்க வந்து சண்டையில பேசுவாங்களே, நான் உன்னை அடிக்கிறேன் பாரு, நீ அடிக்கிறேன் பாரு, அது மாதிரி பேசுறாரு. இன்னமும் 130 சீட் வாங்கின மாதிரி மெஜாரிட்டியில் ஜெயிச்ச மாதிரி பேசுகிறாரு அவரு. ஒரு மெஜாரிட்டி இல்லை, எல்லாரும் காலையில் வந்து ஆட்சி பிடிச்சாரு. அங்கே போய் அவர் என்ன பேசணும், இதை போய் பேசிட்டு திருப்பி ஸ்டாலின்னு அது ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று வந்திருக்கு. அதில் 17 வாட்டி திமுக 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 ஸ்டாலின் திமுகன்னு 17 வாட்டி சொல்லியிருக்காரு. நீங்கள் வேணா பாருங்க, அந்த ரீல்ஸ் வந்து நம்ம நல்ல ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. அவரு மக்கள் நல்லா உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் இப்படிதான் போய் பேசி திருப்பி வந்து உட்காரணும்னு பாக்குறாங்க. ஒரே ஒரு வேண்டுகோள், அவர் ரீல்ஸ் ஆட்சியில இருந்து திருந்தி ரியல் ஆட்சிக்கு வரணுங்க. எல்லாம் அவர் மட்டும் இல்ல, அவங்க கூட இருக்க மினிஸ்டர்ஸ் கூட மாறி வரணும். எல்லாமே ரீல்ஸ் என்னங்க, ஒரு மினிஸ்டர் வந்து ரீல்ஸை பார்த்தா நம்மளுக்கு இதை பிடிப்பாங்க சொல்லுங்க? கொஞ்சமாவது உணருங்க, திருந்துங்க. இப்போ நீங்க மீடியா, நாங்க உங்களை பார்த்து எப்படி நின்று பேசிட்டு இருக்கோம் தைரியமா. அவங்க மினிஸ்டர்லாம் வேணாங்க விட்டுருங்க, வேணாங்க விட்டுருங்கன்னு சொல்லி ஓடி போறாங்க. அதான் தெரியல. எதனா ஒரு கேள்வி கேட்டா நோ கமெண்ட்ஸ்ன்றாங்க. நோ கமெண்ட்ஸ் சொல்றதுக்கு மினிஸ்டர் இருக்காங்க. அது பக்கத்துல உள்ள நோ கமெண்ட்ஸ் அதை திருப்பி சொல்றதுக்கு என்னங்க மினிஸ்டர்? நீ என்ன சொல்றது? நான் சொல்றேன் நோ கமெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம சிரிக்கிறோம், வயிறு எரியுது இதெல்லாம் பாக்குறதுக்கு. எந்த அளவுக்கு கொள்கை ரீதியா கொள்கை பேசி ஒரு அரசியல் புரிதலோட அரசியல் பண்ண இயக்கங்கள் இருக்கு இந்த நாட்டில். இன்னைக்கு வெறும் ரீல்ஸு, எந்த ஒரு புரிதலும் இல்லாமல், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், அதெல்லாம் உண்மையாக சொல்லணும்னா வயிறு எரியுது. அந்த படத்தில் வர மாதிரி நீ என்ன சொல்றது? நான் சொல்றேன் நோ கமெண்ட்ஸ். அது எதுக்கு நீ சொல்ற? பேசாமே இருந்துருங்க தயவு செஞ்சு. நான் என்ன சொல்றேன், அமைச்சர்கள்லாம் உங்கள் தலைவர் முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் விஜயை போலயே நீங்களும் பத்திரிகையாளர்களை சந்திக்காதீங்க. நீங்க சந்திக்கிறதெல்லாம் பாக்குறப்ப மன உளைச்சல் எங்களுக்கு தான் ஆகுது. எதுக்கும் சொல்லவும் மாட்டீங்க, எதுவும் பண்ணவும் மாட்டீங்க. நீங்க ரீல்ஸ் போட்டுட்டு ஆட்சி நடத்திடுங்க. நீங்க பத்திரிகையாளர்களை சந்திக்காம இருந்தாலே எங்களெல்லாம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். பயமா இருக்கு நீங்க சந்திக்கிறத பார்த்தா. வடக்கர்கள்லாம் ஆல்ரெடி நம்மளை கழுவி ஊத்துறாங்க. நீங்க பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்களான்னு பயமா இருக்கு. ஒரு அமைச்சர் சொல்றாரு, எனக்கு எதிர்கட்சியில சட்டசபையை நான் உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் சொன்னாரு, ரமேஷ் சொன்னாரு, அறநிலையத்துறை அமைச்சர். அது போதத்தனமான பேச்சு. இது எதிர்கட்சி இல்லாம ஒரு ஆளுங்கட்சி எப்படி இருக்கும்? அது அப்ப எதிர்கட்சி இல்லைன்னா அவங்க வந்து மன்னராட்சி. அதான் மன்னராட்சி இல்லையா? ஆமா, எதிர்கட்சி இல்ல அவங்க மன்னராட்சி. இதுதான் மன்னராட்சி. பைத்தியக்காரத்தனமா பேசுறாங்க. யாருக்கும் மெச்சூரிட்டி கிடையாது. எல்லாம் சின்ன பசங்க. பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாங்க, பயப்படுறாங்க. எனக்கு என்ன பண்றதே தெரியல. எனக்கு கோவம் வருது எனக்கு. சரி, ஆட்சி வந்துட்டாங்க, ஏதோ ஒரு சின்ன பசங்க வீட்டில் சொல்றாங்க, எங்க பேரன் சொன்னா பேச்சு சொன்னான்னு சொல்லிட்டு ஆட்சி வந்தாங்க, அதெல்லாம் விடுங்க. வந்துட்டாங்களே, அதுக்கப்புறம் ஒரு மெச்சூரிட்டியா பேசணும்ல. ஒரு மெச்சூரிட்டியும் கிடையாது. என்ன பண்றாங்கன்னு தெரியல. சின்ன பசங்க மாதிரி பேசிக்கிறாங்க. பிடிக்கும், என்ன சொல்றது தெரியல. இது குழந்தை மாதிரி பேசுறேன், வாயில வந்துடும்ன்றது. அறநிலையத்துறை ரமேஷ் நல்லான்னு பொறுத்துவங்க. அவர் இருக்கிற துறை என்ன தெரியுமா? அறநிலையத்துறை. இந்த அரசியல், திராவிட அரசியல் வரலாற்றிலேயே அறநிலையத்துறை இருந்த மாதிரி ஒரு ஒரு சமுதாயத்துக்கு நாங்க யாருக்கும் கொடுத்தது கிடையாது. ஏன்னு வந்து கேட்டீங்கன்னா, மனுஷன் வந்து எதிலிருந்து பிறந்தான்ட்டு புராணில் வந்து பார்த்தா இருக்குது. நாங்க வந்து அவங்களுக்குலாம், நீங்க அறநிலையத்துறைலாம் சேகர் பாபுலாம் போட்டீங்கன்னா எத்தனையோ கோயில் குடமுழகம் பண்ணிக்கிறாரு. இந்த அறநிலையத்துறை என்ன தெரியுமா பண்றாரு? ஒரு 10 ரூபா முறுக்கு பாக்கெட் இருக்குதுல்ல, இந்த முறுக்கு பாக்கெட்ல போயிட்டு எக்ஸ்பைரி டேட் எங்க இது பண்ணுவான். அவன் பண்றவன் ஒரு கூலி தொழிலாளி. ஒரு பண்றவன் வந்து கூலி. நீ போய் A2Bல போய் உன்னால கேட்க முடியுமா? உன்னால வந்து கிருஷ்ணா ஸ்வீட்ல போய் கேட்க முடியுமா? சும்மா ஒரு நீ அமைச்சர்னு சொன்னாலும் உன்னை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இது மாறு வேடத்துல போறேன்னு சொல்றேன். நீங்க அமைச்சர்னாவே உங்களுக்கு யாருன்னே தெரியாதுங்க. நான் சொல்லிக் கொள்கிறேன். நான் சொல்லுவேன், எதிர்கட்சி இல்லாத வரிசையில் விஜய் இருப்பார். நான் என்ன சொல்றேன், ரமேஷ் அவர்களே, அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, உங்க அண்ணனையும் உங்க நொண்ணனையும் உதயண்ண கேள்வி கேட்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்கிறாரு. பிரேமலதா விஜயகாந்த் அவங்க கேள்வி கேட்கறாங்க.
அந்த 2 பேருக்கு பதில சொல்லு. பதில் சொல்றாரு தான். எப்ப சொன்னாரு? திருச்சி கூட்டத்துல அவங்க கட்சி நிர்வாகியை கூப்பிட்டு சொல்றாரு. அதுவும் எவ்வளவு பேரா? வெறும் 5000 பேரை கூப்பிட்டுன்னு சொல்றாரு. 5000 பேர் மட்டும் தான் திருச்சியில அவர் ஜெயிச்சாரா? மொத்தம் 5000 ஓட்டு தான் இருக்குதா? உன் கட்சிக்கார கூப்பிட்டு பதில் சொல்றதுக்கு பேருக்கு பதில் கிடையாது. சட்டசபையில ஆம்பளையா இருந்தா தில்லா பதில் சொல்லணும். எங்க தலைவர் கேட்டார்ல, எங்க கட்சி எதிர்கட்சி தலைவர் கேட்டார்ல, அதுக்கு அப்ப பதில் சொல்ல தெரியாம உனக்கு 10 நாள் கழிச்சு இப்ப திருச்சியில பதில் சொல்றேன்னா நீ எந்த அளவுக்கு அறிவுத்தனமா இருக்கிற? உன்னோட அரசியலே கேவலமா இருக்கு. இப்ப கண்டிப்பா வரக்கூடிய தேர்தல்ல வந்து வெற்றி பெறுவீங்களா? இதோட பெரிய வெற்றி பெறுவோம். நாங்க ஏதோ கண்ணு வைக்கிற நேரத்துல ஏதோ ஒரு இதுல தெரியாம ஒரு தப்பு பண்ணி விட்டுட்டோம். இனிமேல அந்த எதுவுமே நாங்க விட மாட்டோம். இப்போ பர வெற்றி இந்தியாவே அதை பத்தி பேசும். மக்கள் வந்து மாற்றத்துக்காக ஓட்டு போட்டாங்க. ஆனா அது அவங்களுக்கு வந்து ஏமாற்றமா போயிருச்சு. வந்த ஒரு வாரத்திலேயே மக்கள் வந்து பார்த்துட்டாங்க, ஐயோ இப்போ வந்து அடிச்சுக்கிறாங்க. நாங்கள் எங்கள் ஓட்டை வந்து மாறுதலுக்காக ஓட்டு போட்டோம், ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றமாக ஆயிடுச்சு எங்களுக்கு. இப்போ வந்து நடுவில் இப்போ இடைத்தேர்தல் எப்போல்லாம் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு இருக்காங்க மக்கள். கண்டிப்பாக மக்களுக்கு செய்த நலத்திட்ட உதவியின் பேரிலையும் திமுக செய்த சாதனைகளின் பேர்லையும் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலையும் சரி, நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, வரலாறு காணாத வெற்றியை திமுக கண்டிப்பா பார்க்கும். இந்தியாவுக்கே வழிகாட்டிய திராவிட மாடல் அரசர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய வெற்றியை இந்தியா மட்டும் கிடையாது, ஆசிய கண்டமே திருப்பி பார்க்கும். 100% நாங்க வெற்றி பெறுவோம். இந்த மக்கள் வந்து கண்டிப்பா திருப்பி திமுக ஓட்டு போட நினைக்கிறேன். இந்த மக்கள் எதுக்கு மாத்தி ஓட்டு போட்டேன்? இந்த சின்ன குழந்தைங்க சொன்னாங்க, சின்ன குழந்தைங்களாம் அபியூஸ் பண்ணி இந்த அல்லு சில்லு முதல்ல ஒரு பண்ணார்ல, அதெல்லாம் வந்து இனிமே ஜனங்கிட்ட இது பண்ணாது. இனிமே சின்ன பசங்க சொன்னா கூட செவில விட்டு உனக்கு அரசியல் தெரியாது அப்படின்னு சொல்லி, ஆமா சரியான அரசியல் முத்துவேல் கருணாநிதியுடைய ஆட்சி தான்றத மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, இனியும் புரிஞ்சுப்பாங்க. சரி, இப்போ வந்து கூட்டணியோட தான் வந்து நீங்க வந்து தேர்தலை சந்திக்க போறீங்களா? எப்படி கூட்டணி வச்சு? இல்ல, அது தலைவர் முடிவு பண்றது. அது கூட்டணிகள் இல்லாம உள்ளாட்சி தேர்தலில் நடக்கணும், உள்ளாட்சி தேர்தலில் நிக்கணும், அதை ஜெயிக்கணும்ன்றதுதான் எங்களை மாதிரி தொண்டர்களோட விருப்பம். 100% கான்பிடென்டா இருக்கும். மக்கள் இப்ப எப்படி உணர்றாங்க? மக்கள் ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, 100% தப்பு பண்ணி அவங்க அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இளைஞர்களே கூட என்ன சொல்றாங்கன்னா, திமுக ஜெயிச்சுடணும்னு நினைச்சோம், விஜய் வந்து ஓட்டு போடணும்னு போட்டோம், ஆனா விஜய் ஜெயிப்பாருன்றது எங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி இதெல்லாம் 100% தப்பு பண்ணிட்டோமேன்றதை இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. விஜயோட இந்த 1 மாத செயல்பாடுகளை வச்சு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பெண்கள் பாதுகாப்பு எதுவுமே கிடையாது, ஒரு ஆக்ஷன் கிடையாது. திமுக ஆட்சியில் ஒரு குற்றம் நடக்குதுன்னா அந்த எஸ்பியை மாற்றுவாங்க. அந்த ஒரு அவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடக்குது கோவையில், ஆனால் அந்த உயர் அதிகாரிகள் மேலே எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. இதே திமுக ஆட்சியில் நடந்திருந்தா அந்த உயர் அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, 100% சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு அடுத்து ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. எதுவுமே இல்லை. அதான் ஒட்டுமொத்தமாக அதிகாரிகள் கையில் ஆட்சி இருக்கிற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு. கடற்கரையில் 2 பிள்ளைங்க வந்து விழுந்துட்டாங்க. அதோட ஒரு தாய் வந்து கதறாங்க, விஜயண்ணா நீங்க வாங்க விஜயண்ணா, என் பிள்ளை போயிருச்சு அடிச்சுக்கிட்டு, வந்து மீட்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு புரியல, அவங்க தாய் வந்து நம்ம பிள்ளைய நம்ம பார்க்கணும், கரெக்டு தான். ஆனா விஜயண்ணா வந்து என்ன பண்ண போறாரு அந்த இடத்துல? அவர் குதிச்சு ஸ்விம்மிங் பண்ணி எடுப்பாரு அந்த குழந்தைய. என்ன பண்ண போறாங்க? எதுக்கு விஜயண்ணா கூப்பிடுறீங்க? விஜயண்ணா எதுக்கு கூப்பிடணும்னா, இந்த மாற்றம் எல்லாம் நீங்க கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அந்த மாற்றத்தை கொடுங்க. இந்த நலத்திட்டம் எல்லாம் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அதை கொடுங்க. அப்படி கேளுங்க ஜனங்க. நீங்க தானே ஓட்டு போட்டீங்க, அதுக்காக தானே ஓட்டு போட்டீங்க. கேட்க மாட்டாங்க. ஏன்னா அறிவு கிடையாது, கவர்ச்சி அந்த முகத்துல இருக்க கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டு இப்ப ஏமாந்து நிக்கிறாங்க. வச்சுதான் படிக்கிறாங்க, அவங்களுக்கா சுயமா எதுவுமே இது தெரியல. யாரோ சொல்லி கொடுக்கறத செய்யற கதை தான் இது. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் வந்து தோற்கடிக்கப்பட்டுள்ளார், அதை பத்தி எப்படி நினைக்கிறீங்க நீங்க? அந்த தோல்வியை எங்களால தாங்கவே முடியலையே. நாங்கெல்லாம் டிவியை பார்த்துட்டு அழுதுட்டோம். இந்த மாதிரி ஆயிடுச்சு, எப்படி இவ்வளோ நல்ல இதெல்லாம் செஞ்சுட்டு இவருக்கு இப்படி ஒரு இதுவான்ற மாதிரி தான் ரொம்ப இப்பவுமே நினைச்சா கஷ்டமா தான் இருக்கு மனசு. இது அவருக்கான தோல்வி இல்ல, மக்களுக்கான தோல்வி. ஆமா, அந்த ஊர்ல வந்து அவங்க செஞ்ச திட்டங்கள் அவ்வளவு இருக்குது. மாற்றம்னு விரும்பின மக்களுக்கு எவ்வளவு சீக்கிரத்துல இவங்க அந்த மாற்றங்கள்லாம் கொடுத்தாங்கன்னா அந்த தொகுதி மக்களுக்கே தெரிஞ்சிச்சு. இந்த தடவை திரும்பவும் ஒரு எலெக்ஷன் வந்ததுன்னா, பை எலெக்ஷன் வரது கூட வாய்ப்பு இருக்குதுன்றாங்க. வந்துச்சுன்னா எழுத்து நிக்கிறவங்க யாருமே டெபாசிட் வாங்க மாட்டாங்க. அவர் எழுத்து கன்ஃபார்மா. அப்ப திமுக மீண்டும் வரும்ன்றீங்க? திமுக மீண்டும் வந்து தாங்க இருக்கும். அந்த மாதிரி வந்து எங்க முன்னாள் சொல்லக்கூடாது, இன்னைக்கு மக்கள் மனதில் வாழ்கின்ற எங்க தலைவர் கலைஞர் அவர்களும், எங்க முதலமைச்சர்
முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் அந்த மாதிரி ஒரு நல்ல திட்டங்கள்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த கொள்கைகளும் அந்த திட்டங்களும் மக்கள் மனசில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் தான் ஆளுங்கட்சி.